என்னடா அரசியல் இது? கடந்த ஒரு வாரமா பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகுது. மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகுது. சிஎம் விஜய் அண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? ஊழல் எல்லாம் ஆட்சிய தரேன்னு சொல்லிட்டு ஊழல் முதலைகள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்களேண்ணா கூட்டணியில. உங்க கை மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாதண்ணா. சுத்தி உள்ளவங்களும் நோ கரப்ஷனா இருக்கணும். நோ கரப்ஷன் கவர்மெண்ட்ன்னு சொல்லிட்டு 500 கோடி, 1000 கோடி ஊழல் பண்ணவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எப்படிண்ணா நல்லாட்சி குடுக்க முடியும்? இதுல இந்த வைகோ ஐயா வேற. இதுக்கு முன்னாடி இவர் திமுகல இருக்கும்போது என்னெல்லாம் பேசினாருன்றத மறந்துட்டாரு போல இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு கூட்டணியில இருந்துகிட்டு அந்த கட்சிய பத்தியே குறை சொன்னா அது கூட்டணி தர்மமாகாதுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் மனித தர்மத்துக்கு உட்பட்டு, மனசாட்சிக்கு உட்பட்டு வாழுங்கய்யா. அதுக்கப்புறம் கூட்டணி தர்மத்துக்கு போகலாம். இந்த மாரி ஆட்கள் எல்லாம் ஏங்க சிஎம் சார் நீங்க நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டு மக்களோட அவநம்பிக்கைய சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த கீர்த்தனா அம்மா வேற. உதயநிதி அவர்கள் சொல்றது மாரி மாணவர்களுக்கு இடையில தாழ்வு மனப்பான்மைய உண்டு பண்ற மாரி பேசி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் நல்லா படிப்பாய்ங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் நல்லா படிக்க மாட்டாய்ங்கன்ற முத்திரைய ஏங்க குத்துறீங்க? அப்படியே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் நல்லா படிக்கலன்னா, அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து பெஞ்ச்ல உட்கார வச்சு நல்லா கவனிக்கணும். அத விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க, பெஞ்ச் ஸ்டூடண்ட்டே இப்படி இருந்தா லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்குமோன்னு கேட்கிறீங்க. அப்புறம் நீங்களே ஆன்சர் பண்றீங்க. நானும் ஆரம்ப காலத்துல நல்லாவே இங்கிலீஷ் பேசல. போக போக தான் நான் கார்ப்பரேட் கம்பெனில வொர்க் பண்ணும்போது தான் நல்லா கத்துக்கிட்டேன்றீங்க. இப்ப பிள்ளைங்க ஆரம்ப காலத்துல தானே இருக்காங்க. இனி போக போக கத்துக்குறாங்க. இத ஏங்க ஒரு இஷ்யூவா ஆக்கிட்டு மீடியா வரைக்கும் கொண்டு வரது மாரி வச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி 2, 3 சம்பவங்கள் மக்கள் மத்தியில டிவிக்கு மேல ஒரு அதிருப்திய உண்டு பண்ணியிருக்கு சிஎம் அவர்களே. நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதான் மக்களோட வேண்டுகோள்.